வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய மஹேந்திரா பொலேரோ B6 ஆப்ஷனல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். மஹேந்திராவோட பாப்புலரான வெஹிக்கிளா இந்த பொலேரோ மார்க்கெட்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கமர்ஷியல் மற்றும் பர்சனல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டஃப்பான பாடி டிசைன் மற்றும் ஸ்மூத்தான ரைடிங் கிடைக்கிற மாதிரி இந்த பொலேரோவை மஹேந்திரா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்கான பாடி டிசைன் இந்த பொலேரோல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கம்ஃபர்டபுளான இன்டீரியர் மற்றும் சாலிடான எக்ஸ்டீரியர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருந்தாலும் ஒரு ரக்கடான மற்றும் சாலிடான பாடி டிசைன் தான் இந்த வண்டிக்கு மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. அப்கிரேடட் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் மெட்டல் பம்பர் ஃபீச்சரும் இந்த பொலேரோல தான் மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடான பாடி செல் ஃப்ரேம் தான் இந்த பொலேரோக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொலேரோவை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க ஜெயின்ஸ் கார்ஸ் மஹேந்திரா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற வசூல்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல புதிய மஹேந்திரா கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க செக் பண்ணி பாருங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளும் பக்கத்திலேயே ஒரு தனி டிவிஷன்ல சேல்ஸ் பண்றாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பவர்ஃபுல்லான என்ஜின் ஆப்ஷனும் இந்த பொலேரோவுக்கு மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவோட ஃபேமஸான MHawk 75 BS 6.2 என்ஜின் தான் இந்த பொலேரோக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான ஸ்பேசியஸ் கிடைக்கிற மாதிரி 7 சீட்டிங் ஆப்ஷனும் இந்த பொலேரோல அவைலபிளா இருக்குது. ஆஃப் ரோட் மற்றும் ரஃப் ரோட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் ஃபுல்லாவே மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 3 வேரியண்டா இந்த பொலேரோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. B4, B6 மற்றும் B6 ஆப்ஷனல். B6 ஆப்ஷனல் வேரியண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொலேரோவோட டாப் வேரியண்டா இந்த B6 ஆப்ஷனல் வேரியண்ட் இருக்குது. மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வேரியண்ட ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேரியண்டாகவும் இந்த B6 ஆப்ஷனல் வேரியண்ட் இருக்குது. ஃப்ளெக்சிபிளான 3 கலர் ஆப்ஷன்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. மிஸ்ட் சில்வர், லாக்சைடு ப்ரௌன், டைமண்ட் ஒயிட் இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஒயிட் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். மல்டி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான பாடி டிசைனும் ஸ்மூத்தான இன்டீரியர் டிசைனும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 7 சீட்டிங் ஆப்ஷன் வித் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டோட இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. ஓல்டு ஜென் பொலேரோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் பொலேரோக்கு வண்டியோட எக்ஸ்டீரியரும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான பாடி டிசைன் இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கன்சியூமருக்கு பவர்ஃபுல்லான லைட் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி கிளியர் லென்ஸ், டெயில் லேம்ப் மற்றும் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷான கிராபிக்கல் டிசைனும் வண்டியோட பாடி சைடில் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுவும் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கை ரொம்பவே டீசெண்டாக எடுத்துக்காட்டுது. பொலேரோவோட பேட்சிங் மற்றும் B6 வேரியண்டோட பேட்சிங்கும் வண்டியோட சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான எக்ஸ் ஷேப்டு பம்பர் டிசைன் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வண்டியோட ஃப்ரண்ட் டிசைனை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. நியூ போல்டு கிரில்லும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்காட்டுது. காம்படிட்டர்ஸ் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஸ்பேசியஸ், ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் மல்டி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பொலேரோ மட்டும்தாங்க. மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த பொலேரோல இருக்கிறதுனால ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியண்டான வெஹிக்கிளா இந்த பொலேரோ மார்க்கெட்டில் இருக்குது. பிஸ்னஸ் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ ரன்னிங் காஸ்ட் வித் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பொலேரோ மட்டும்தாங்க. கன்சியூமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பொலேரோவோட ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. இந்த பொலேரோ B6 வேரியண்டோட ஆன்ரோடு ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புதிய பொலேரோவில் டிஜிட்டல் கிளஸ்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு பெட்டரான டிஜிட்டல் கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் மற்றும் பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. மல்டிபர்பஸ் ஆஃப் ரோடு மற்றும் ரஃப் ரோடு டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்டான இன்டீரியர் மற்றும் ஸ்ட்ராங்கான பாடி பில்ட் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது.
மல்டிபர்போஸ் மற்றும் ஃபேமிலி பர்போஸுக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்மூத்தான மற்றும் ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த பொலேரோவுக்கு குடுத்திருக்காங்க. அட்ராக்டிவான பாடி லுக் வித் சேஃபஸ்டான வெஹிக்கிளா இந்த பொலேரோ இருக்குது. இந்த வண்டியோட என்ஜினும் ரொம்பவே ரிலையபிலிட்டி அதிகமா இருக்கிற மாரி ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ஹை ரிலையபிலிட்டி வித் ஃபியூல் எஃபிஷியன்டான என்ஜினா இந்த MHawk 75 என்ஜின் இருக்குது. கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற 7 சீட்டர் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி, ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பொலேரோ மட்டும்தாங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வண்டியோட பாடி டிசைனும் ரொம்பவே பெட்டரா பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ் மற்றும் புதுசா டிரைவிங் படிக்கவங்க கூட ஈஸியா வண்டியை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஓவரால் பாடி டிசைன் இருக்குது. பார்க்கறதுக்கு மிட் சைஸ் எஸ்யூவி போல இருந்தாலும் ஒரு ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் இந்த பொலேரோக்கு மஹிந்திரா கொடுத்திருக்காங்க. 7 பேர் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து போற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த பொலேரோக்கு கொடுத்திருக்காங்க. லாங் டர்ம் டூரபிலிட்டி மற்றும் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிக்கு ஒரு பெட்டரான வெஹிக்கிளா இந்த பொலேரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் மெட்டல் பம்பர் ஃபீச்சர்ஸும் இந்த பொலேரோல அவைலபிளா இருக்குது. சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வண்டியை மஹிந்திரா பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு கிளாடிங் ஃபீச்சரும் வண்டியோட பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இதுவும் வண்டியோட லுக்கை ரொம்பவே கிளாசிக்கா எடுத்து காட்டுது. ஓல்டு ஜென் பொலேரோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் பொலேரோவுக்கு ஒரு பெட்டரான ஃப்ரண்ட் கிரில் டிசைன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு குரோம் பெசல் ஃப்ரண்ட் கிரில் டிசைன் கொடுக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எடுத்து காட்டுது. அப்டேட்டட் கிளியர் லென்ஸ் ஹெட்லாம்ப் செட்டப்பும் நம்ம எங்க பார்க்க முடியும். இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இது உள்ளேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரிலோட சென்டர்ல மஹிந்திராவோட ட்வின் பீக் லோகோவும் போல்டா தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ஜின் மற்றும் கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான கிரில் ஓப்பனிங் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயும் ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ்டு லைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்ப ஸ்டைலிஷா எடுத்து காட்டுது. பொலேரோவோட பேஸ் வேரியண்ட்ல இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இந்த கிளியர் லென்ஸ் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இங்கேயும் ஒரு டீசென்டான ஓப்பனிங்ல ஏர் டாம் கொடுத்துருக்காங்க. டவ் பண்ற கிளாம்பும் இங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஷேப்டு ஃப்ரண்ட் பம்பர் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது. வண்டியோட ஃப்ரண்ட் அண்டர் சேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த பொலேரோவுக்கு வண்டியோட அண்டர் சேஸ்லயும் ஒரு பெட்டரான அசம்பிளிங் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். பார்க்கலாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில பொலேரோவுக்கு ஆப்ஷனலா தான் கொடுக்குறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் பானட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு கட்டிங் ஏஜ் ஃப்ரண்ட் பானட் பூட் டிசைன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜீப்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ரைட்டான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் டிசைன் தான் இங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரூஃப் மேலையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். விண்டோஸும் ரொம்பவே வைடரா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பொலேரோவோட எல்லா விண்டோஸும் ரொம்பவே வைடரா விசிபிலிட்டி ரொம்பவே கிளியரா கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். 3995 mm வண்டியோட ஓவரால் லென்த் கொடுத்துருக்காங்க. வித்து பொறுத்தவரையில 1745 mm வருது. வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்தோம்னா 1880 mm கொடுக்குறாங்க. ஓவரால் வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தோம்னா 1620 kg வருது. வண்டியோட வெயிட் பார்க்கும்போதே தெரியுது ஒரு பெட்டரான ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி இந்த பொலேரோல இருக்குது. வீல் பேஸ் பொறுத்தவரையில 2680 mm கொடுத்துருக்காங்க. டிரைவரோட ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான வீல் பேஸ் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஹெவியான பாடி பில்ட் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கிராஃபிக்கல் டிசைனும் வண்டியோட பாடி சைடில் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஃபெண்டர் மவுண்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொலேரோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ஃபெண்டர் மவுண்டட் டர்ன் இண்டிகேட்டர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாடி கலர்டு ORVM ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். பேஸ் வேரியண்டான B4 வேரியண்ட்டுக்கு பிளாக் கலர்டு ORVM கொடுக்குறாங்க. B6 வேரியண்ட்டுக்கு கலர்டு ORVM பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த B6 ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் பாடி கலர்டு ORVM ஃபீச்சர் கொடுக்குறாங்க. பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில்ஸும் நம்ம இங்க பார்க்க முடியும்.
டிரைவர் டோருக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக் டோர் ஹேண்டில்ஸ் தான் இந்த பொலேரோவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட ரைட் சைடு எட்ஜில் தான் ஃபியூல் ஃபில்லிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொலேரோவோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 60 லிட்டர்ஸ் வருது. ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த பொலேரோவுக்கு ஒரு 215/75 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சியேட்டோட சாலிடான செக்யூர் டிரைவ் டயர் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் IFS காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபர்பஸ் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிடான மற்றும் ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கிளான வீல் கேப் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான V4 வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த வீல் கேப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வீல் கேப்போட சென்டரில் மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ரிஜிட் லிப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் வண்டியோட ரியருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான பிரேக்கிங் ஆப்ஷன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் அண்டர் பாடியில் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த ரிஜிட் லிப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டமை நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ரியர் அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான அசம்பிளிங் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம எங்கே பார்க்க முடியும். ஃபியூல் டேங்கும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் ஆக்சில் மற்றும் எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஒரு யூனிக்கான மற்றும் டாலான பாடி டிசைன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியருக்கும் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான டிசைன் கொடுத்துருக்குறாங்க. 7 சீட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால தேர்டு ரோலையும் 2 சீட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீட்ஸை நம்ம ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்டிங் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ரியர் விண்ட்ஸ்க்ரீனும் ரொம்பவே வைடராக லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டியும் ரொம்பவே பெட்டராக கிடைக்கிற மாதிரி தான் இந்த ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. B4 மற்றும் B6 வேரியண்ட்டில் இந்த ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. டாப் வேரியண்டான B6 ஆப்ஷனல் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸ்பேர் வீலும் வண்டியோட டெயில் கேட்டை தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் கவர் பொறுத்தவரையில் B4, B6 மற்றும் B6 ஆப்ஷனல் இந்த 3 வேரியண்ட்லேயும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி கிளியர் லென்ஸ் டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லேம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டரும் அவைலபிளாக இருக்குது. இந்த டெயில் லேம்ப் செட்டப்பை வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வண்டியை ஒரு பெட்டரான லுக்கில் எடுத்து காட்டுது. தேர்ட் ரோ பேசஞ்சர் ஈஸியாக வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு ரியர் ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கன்சியூமரோட ஒரு ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொலேரோவை மஹேந்திரா டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்டுக்கும் ஒரு சாலிடான பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த டோர் ஹேண்டிலுக்கும் மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் லாக்கிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான B4 வேரியண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லை. B6 மற்றும் B6 ஆப்ஷனல் இந்த 2 வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டெயில்கேட் ஓப்பன் பண்ணி தேர்ட் ரோவோட சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பொலேரோவோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 370 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த தேர்ட் ரோ சீட்டை நம்ம ஃபோல்டிங் பண்ணோம்னா 370 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். பூட் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தேர்ட் ரோ சீட்டை ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஃபோல்டிங் மற்றும் ரிமூவும் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டெயில்கேட்டோட டோர் பேனல்லையும் ஒரு ப்ராப்பரான சாண்ட்விச் கலர்டு ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஒரு சாலிடான ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் இந்த டெயில்கேட்டோட டோர் பேனல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில்கேட்டோட அன்லாக் லிவர் மற்றும் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீன் வைப்பரோட வாஷரோட டேங்கும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கன்சியூமரோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்டீரியர் டிசைன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரோ சீட்டும் ரொம்பவே வைடராக பெருசாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் நல்ல தாராளமாக உட்கார மாதிரி ஸ்பேசியஸான சீட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டூல்ஸ் மற்றும் ஜாக்கும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
கமர்ஷியல் மற்றும் பர்சனல் பர்ப்பஸுக்கு ஏத்த மாரி சீட்ட நம்ம ஈஸியா அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். மல்டி பர்ப்பஸுக்கு சூட்டபிளா இருக்கிற மாரி ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொலேரோ ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். கம்ஃபர்டபுள் 7 சீட்டிங் ஆப்ஷன் பொறுத்தவரையில B4, B6 மற்றும் B6 ஆப்ஷனல் இந்த 3 வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாரி தான் குடுத்திருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியர்ல போயி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். டிரைவரோட டோர் பேனல்லையும் சாலிடான சாண்ட்விச் கலர்டு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்குலான டோர் ஹேண்டில்ஸும் இங்க அவைலபிளா இருக்குது. பிளாக் கலர்டு டோர் அன்லாக் லிவர் மற்றும் 2 ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸும் இங்க இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. டோர்ஸ் ஓப்பனிங் பொறுத்தவரையில நல்ல வைடரா பெருசா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. இதனால டாலா மற்றும் ஃபேட்டா இருக்கவங்க கூட வண்டிக்குள்ள ஈஸியா போற மாரி ரொம்பவே ஸ்பேசியஸா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. சஃபிஷியன்டான ஹைட்ல பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளட்ச் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் மற்றும் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சும் இங்க அவைலபிளா இருக்குது. ஒரு டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லுமினேட்டட் இக்னிஷன் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி சாண்ட்விச் கலர்டு ஹார்ட் பிளாஸ்டிக் டேஷ்போர்ட் செட்டப் தான் இந்த பொலேரோக்கு கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி கிளீன் மற்றும் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹார்ட் பிளாஸ்டிக் இன்டீரியர் செட்டப் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் ஆக்குபென்ட் டிடெக்ஷன் சிஸ்டமும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவர் ஏர்பேக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கு சாலிடா இருக்கிற மாதிரி ஒரு மஸ்கலான ஸ்டீரிங் வீல் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வீல் ஃபீச்சரும் இந்த பொலேரோவுக்கு அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்ட்ல இருந்தே டாப் வேரியண்ட் வரைக்கும் பவர் ஸ்டீரிங் வீல் ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலோட சென்டர்ல மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோவை பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவர் சேஃப்டிக்காக ஒரு ஏர்பேக்கும் இந்த ஸ்டீரிங் வீல்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸியான ஹேண்ட்லிங் மற்றும் கிரிப்பிங் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டீரிங் வீல் செட்டப் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். எப்பவும் போல ஒரு ப்ராப்பரான கீ வித் ரிமோட் ஆப்ஷன் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கீ வித் ரிமோட் ஆப்ஷன் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட் தவிர மற்ற 2 வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இன்னொரு பக்கம் மஹேந்திராவோட லோகோவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த பொலேரோவுக்கு ஒரு ப்ராப்பரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் சிம்பிளா டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மற்றும் டிஸ்டன்ஸ் டு எம்டி இதுல நம்ம பார்க்க முடியும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு மற்றும் கியர் இண்டிகேஷனும் இதுல டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, டோர் அஜார் இண்டிகேட்டர் மற்றும் டிஜிட்டல் கிளாக் வித் டே அண்ட் டேட் இண்டிகேஷனும் இதுல ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. B4 மற்றும் B6 வேரியண்ட் பொறுத்தவரையில நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. B6 ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. ஹசார் லேம்போட பட்டனும் இந்த கிளஸ்டரோட பேனல்ல தான் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் மற்றும் பிசினஸ் பர்பஸுக்கு ஏற்ற வெஹிக்கிளா இருந்தாலும் இன்டீரியர் பொறுத்தவரையில ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட சென்டர்லையும் 2 ஏசி வென்ட்ஸ் அவைலபிளா இருக்குது. வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. AM, FM மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. ஆக்ஸ் மற்றும் USB ஃபீச்சர்ஸும் இதுல அவைலபிளா இருக்குது. யூசருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மியூசிக் சிஸ்டம் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டமும் இந்த பொலேரோவுக்கு அவைலபிளா இருக்குது. ஹீட்டர் மற்றும் டெமிஸ்டர் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஏசி சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் இங்க நம்ம பார்க்க முடியும். கன்சியூமருக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஹேண்டியான கியர் ஷாஃப்ட் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த கியர் ஷாஃப்ட சுத்தி ஒரு லெதர் ராப் ட்ரீட்மெண்ட்டும் குடுத்திருக்காங்க. 2 கப் ஹோல்டர் ஃபீச்சர் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் பவர் விண்டோவோட லாக் பட்டனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியன்ட் தவிர மத்த எல்லா வேரியன்ட்டுக்கும் இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான ஸ்பேசியஸ் கிடைக்கிற மாரி ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் பொறுத்தவரையில ஒரு டீசென்ட்டான ஸ்பேசியஸான க்ளோவ் பாக்ஸ் தான் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. கோ டிரைவருக்கும் இங்க ஒரு ஏர் பேக் அவைலபிளா இருக்குது. வண்டியோட சீட்ஸ் பொறுத்தவரையில நல்ல குவாலிட்டியான ரொம்ப வருஷம் லைஃப் வர மாரி இருக்கிற ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் மெட்டீரியல்ஸ் நல்லா குஷனிங்கா தான் இருக்குது. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்த தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாரி தான் இந்த பொலேரோவோட சீட் டிசைன்ஸ் குடுத்திருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியன்ட்டுக்கு மட்டும் தான் வைனல் சீட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. B6 மற்றும் B6 ஆப்ஷனல் வேரியன்ட்டுக்கு ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு ஒரு சன்வைசரும் இங்க அவைலபிளா இருக்குது. வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாம நார்மலா தான் குடுத்திருக்காங்க. இங்க ஒரு அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. நல்ல வைடரான அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் தான் இங்க குடுத்திருக்காங்க. டிரைவருக்கும் சன்வைசர் குடுத்திருக்காங்க. வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாம நார்மலா தான் குடுத்திருக்காங்க. மைக்கோட ப்ரொவிஷன் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பொலேரோவோட B6 மற்றும் B6 ஆப்ஷனல் இந்த 2 வேரியன்ட்டும் ஒரு பெஸ்டான வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. வண்டியோட ரியர்ல போய் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு மஸ்குலான டோர் ஹேண்டில் வண்டியோட ரியர் டோரோட பேனல்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் டோரோட அன்லாக் லிவரும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட டோர் பேனல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் வித் சாலிடான டோர்ஸ் தான் இந்த பொலேரோவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான மற்றும் ரக்கடான வெஹிக்கிளா இந்த பொலேரோ மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரியர் டோரும் ஸ்ட்ரைட்டா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ஈஸியா வண்டிக்குள்ள போற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான டிசைன் வண்டியோட ரியர் போர்ஷனுக்கும் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். கன்சியூமர் ஈஸியா வண்டிக்குள்ள போற மாதிரி சைடு ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சரும் இங்க இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசைன் வித் பில்ட் குவாலிட்டியோட இந்த வண்டியை மஹேந்திரா மார்க்கெட்ல கொடுத்துருக்காங்க. சீட்ல உட்காந்து சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் கேட்கவே வேண்டாம். வண்டியோட ஹைட் 1880 mm இருக்கிறதுனால ஒரு பெட்டரான ஹெட் ரூமும் இங்க அவைலபிளா இருக்குது. ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சர்ஸும் இங்க அவைலபிளா இருக்குது. வண்டியோட ரியர் சீட்லையும் உட்காரதுக்கு நல்ல குஷனிங்கா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரோவோட சீட்டும் ரொம்பவே வைடரா லார்ஜா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேர் உட்காரதுக்கு நல்ல ஸ்பேசியஸான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வண்டியோட தேர்ட் ரோவ்லையும் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம செகண்ட் ரோ சீட்ல இருந்து பார்க்கும்போது கன்சியூமர் மற்றும் டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீன் மற்றும் விண்டோ ஓப்பனிங் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி மல்டி பர்பஸ் மற்றும் பர்சனல் பர்பஸுக்கு ஏத்த ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டரான டூரபிலிட்டி மற்றும் லாங் லைஃப் வர மாதிரி இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாவே சாலிடான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் இந்த பொலேரோவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வண்டியோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஒரு சேஃபஸ்டான வெஹிக்கிளா இந்த பொலேரோ இப்போவும் மார்க்கெட்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பர்சனல் மற்றும் ஆஃப் ரோட் பர்பஸுக்கு ஒரு டீசெண்டான லுக்கில் ரக்கடான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொலேரோ ஒரு பெஸ்டான செலெக்ஷனாக இருக்கும். ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் எல்லோ கேபின் லேம்ப் ஃபீச்சரும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வித் 3-வே சுவிட்சோட. செகண்ட் ரோ மற்றும் ஃபர்ஸ்ட் ரோ பேசஞ்சர் இந்த எல்லோ கேபின் லேம்பை ஷேர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வுட் ஃபினிஷ் வித் சென்டர் பெசல் ஃபீச்சரும் இந்த B6 ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜின் கேபின் ஓபன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம்.
எப்பவும் போல இந்த மஹேந்திரா பொலேரோக்கு மஹேந்திராவோட ஃபேமஸான எம்ஹாக் 75 BS6 என்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான 1.5 லிட்டர் டீசல் என்ஜினா இந்த என்ஜின் இருக்குது. கரண்ட் மார்க்கெட்ல டீசல் என்ஜின் வெஹிக்கிள் ரொம்பவே டிமாண்டா இருக்கிறதுனால டீசல் என்ஜின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொலேரோ ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். என்ஜின் பேயை ரிலீஸ் பண்ண உடனே அசால் லேம்பும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எப்பவும் போல என்ஜின் பேயோட டோரும் ரொம்பவே ஹெவியா கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பரான டீசல் என்ஜின் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஹூட் டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம எங்க பார்க்க முடியும். நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத என்ஜினா இருந்தாலும் இன்சுலேஷன் பொறுத்தவரையில ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி மஹிந்திரா பண்ணியிருக்கிறாங்க. மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த வண்டியில இருக்கிறதுனால ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியண்டான என்ஜினா இந்த என்ஜின் ரன் ஆகுது அப்படின்னே சொல்ல முடியும். பிஸ்னஸ் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி லோ ரன்னிங் காஸ்ட் வித் ஹை ரிலேபிளோட இருக்கிற என்ஜினா இந்த என்ஜினை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 55.9 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 210 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளட்ச் பிளேட் பொறுத்தவரையில் சிங்கிள் பிளேட் ட்ரை கிளட்ச் பிளேட் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் 125 கிலோமீட்டர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1493 சிசி வருது. கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்ட் கிடைக்கிற மாதிரி மைக்ரோ ஹைப்ரிட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி மஹிந்திரா கொடுத்துருக்குறாங்க. பெட்டரான டேர்னிங் ரேடியஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. 5.8 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. பவர் ஸ்டீரிங் ஃபீச்சர் இந்த வண்டிக்கு இருக்கிறதுனால ஆஃப் ரோடு மற்றும் சிட்டி டிரைவிங்க்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த பொலேரோவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டஃப்பான மற்றும் ரக்கடான பாடி ஷெல் ஃப்ரேம், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர்பேக்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், சீட் பெல்ட் ரிமைண்டர், கோ டிரைவர் ஆக்குபென்ட் டிடெக்ஷன் சிஸ்டம், என்ஜின் மாபிலைசர் மற்றும் சைல்டு டோர் லாக் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட், மெட்டல் பம்பர் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் டிஜிட்டல் கிளஸ்டர், ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ப்ஸ், மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி, ஸ்டைலிஷான வீல் கேப்ஸ் மற்றும் ஸ்பேர் வீல் கவர், உட்டன் ஃபினிஷிங் சென்டர் பெசல், நியூ டைப் ஃபிளிப் கீ, சைடு கிளாடிங் ஃபீச்சர், கம்ஃபர்டபுளான 7 சீட்டிங் ஆப்ஷன், பவர் ஸ்டீரிங் வித் பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ், சென்டர் லாக்கிங் மற்றும் ஃப்ரண்ட் மேப் பாக்கெட் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பேசஸ், கீ வித் ரிமோட் மற்றும் ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர், ரியர் வாஷர் அண்ட் வைப்பர் ஃபீச்சர், 12 வோல்ட் சார்ஜிங் ஆப்ஷன், இந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இந்த பொலேரோவுக்கு மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான B4 வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபியூச்சர்ஸ் லிமிட்டடாக கொடுக்குறாங்க. B6 மற்றும் B6 ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. இந்த B6 ஆப்ஷனல் வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்குது. மாடிஃபிகேஷனுக்கும் ரொம்பவே ஏற்ற வேரியண்டா இந்த B6 ஆப்ஷனல் வேரியண்ட் இருக்குது. கரண்ட் மார்க்கெட்டில் யூனிக்கான டிசைன் மற்றும் ரஃப்பான பாடி பில்ட் வித் ரிலையபிலிட்டி இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பொலேரோ மட்டும்தாங்க. இந்த செக்மெண்ட்ல காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஹெவி பாடி பில்ட் வித் கம்ஃபர்டபுள் 7 சீட்டிங் ஆப்ஷனோட கிடைக்கிற வெஹிக்கிளாகவும் இந்த பொலேரோ இருக்குது. இந்த வண்டியோட ஆன்ரோடு பிரைஸ் பார்த்தோம்னா 13,50,702 rupees வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பொலேரோ B6 ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு. மல்டி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் வெஹிக்கிளாக இந்த பொலேரோ மார்க்கெட்டில் இருக்குது. சிட்டி டிரைவ் மற்றும் லாங் ட்ரிப்புக்கும் ஒரு சூட்டபுளான வெஹிக்கிளாக இருக்கிற மாதிரி தான் இந்த பொலேரோவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி இந்த வண்டியில் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால சிட்டி டிரைவிங்க்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த பொலேரோ இருக்குது. எஸ்யூவி கேட்டகரியில் பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு சேஃபஸ்டான வெஹிக்கிளாக வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொலேரோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். 2000ல் லான்ச் செய்யப்பட்ட இந்த பொலேரோவுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சேல்ஸ் மூவிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம் இந்த வண்டியோட டஃப்பான பாடி பில்ட் மற்றும் டீசெண்டான அவுட்லுக் மட்டும்தான். அர்பன் மற்றும் ரூரல் என்விரான்மெண்ட்ஸ்க்கும் இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்குது. கன்சியூமர் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு பில்ட் குவாலிட்டி மற்றும் அவுட்லுக் டிசைன் இந்த வண்டிக்கு மஹிந்திரா கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.